நமக்கு ஒரு சில படங்களை பார்க்கும்போது மட்டும் வச்சா இந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இன்றைக்கி நான் பார்த்தேன். 2025 ரிலீஸ் ஆன படம் யமகாதகி. இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஊர் தலைவரோட பொண்ணு அவங்க வீட்டில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இறந்து போன பொண்ணோட டெட் பாடியை அந்த வீட்டிலேருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்பொழுது அந்த பொண்ணோட டெட் பாடி யாராலையுமே தூக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட டெட் பாடி சடனாக ஒரு கட்டத்தில் எந்திரிச்சு உட்காந்துருது. இது எதனால் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே ஒன்றுமே தெரியல. ஸோ கடைசி அந்த பொண்ணோட டெட் பாடியை அடக்கம் பண்ணாங்களா இல்லையா, ஸோ அந்த பொண்ணோட டெட் பாடி அந்த மாதிரி எந்திரிச்சு உட்காரத்துக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட மேக்கிங் கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். இது பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. ஆனால் இந்த படத்தோட மேக்கிங் நீங்கள் பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. அதோட 90% வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்குள்ளேயே முடிச்சிருப்பாங்க. பாக்கி 10% அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில இடத்த காட்டியிருப்பாங்க. அவ்வளோதான். எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் டாப் நாச்சில் பண்ணியிருப்பாங்க. மெயின் லீடாக நடிச்சிருக்கவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவங்களுக்கு மொத்தமே ஒரு 30 மினிட்ஸ் தான் டைலாக் வரும். மற்ற போர்ஷன் எல்லாமே அவங்க பேசாமல் கண்ணை மூடிட்டு டெட் பாடியாக தான் நடிச்சிருக்கணும். பட் நார்மலாக அவங்கள நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வில்லேஜ் பேஸ்டு மூவிங்கிறதுனால அந்த ஒரு பர்டிகுலர் வில்லேஜில் இருக்கக்கூடிய கல்ச்சரல்ஸும் ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் இன்றைக்கி ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஒரு தரமான படம். ஃபேமிலியோடு பார்க்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஃபேமிலியோடு தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த படத்தை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என் சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டேஷன் மூவினே சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.